ஒரு பாஸ்டருடைய மகள் சேரா கிறிஸ்தவ குடும்பத்துல அப்படியே வளர்க்கப்பட்டவன். சின்ன வயதுல இருந்தே வேத வசனத்தை அப்படியே பயன் பண்ணவே எல்லாமே சொன்னாங்க. பாஸ்டர் வளர்த்தா இது போல பிள்ளைய வளர்க்க. 18 வயசானதுமே இயேசு சாமி இவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஃபீல் பண்றா. கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்னு ஆசைப்படுறா. வேத வசனம் சொல்லப்படும் பொழுதெல்லாம் இவளுக்கு அது கசக்குது. தேவாலயத்துக்கு போகிறது விட்டுட்டு தன் ஃப்ரெண்டுகளோடு இருக்கணும்ன்ற ஒரு ஆசை உண்டாவது மனசுல. இதோடு கூட அவ ஒரு போராட்டம் இருக்கும்போதோ கடைசியில அவ ஒரு தீர்மானிக்கிறான். ஒரு இரவு சூட்கேஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்பா அம்மாங்களுக்கு சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அநேக பாவத்தில் ஈடுபட்டான். பாவத்தின் சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல தனிமை உணர்கிறான். அவ்வளவு ஈஸியா அழ மாட்டான். தனிமையில இரவுல உட்காரும் பொழுது இப்ப அழ ஆரம்பிக்கிறான். நான் செய்கிறது எனக்கு பிடிக்கலையே, இந்த பாவத்தை விட்டுட்டு நான் வெளியே வரணும்னு நான் முயற்சி பண்றேன், என்னால முடியலையே. தற்கொலை பண்ணுகிறத தவிர ஒரு வழி இல்லை என்று அவள் பிளான் பண்ணுகிற நேரத்துல தான் அந்த டர்ட்டியான ரூம்ல தூக்கம் வராம அப்படி உட்காந்துட்டு மறுபடியும் படுகிறா. மறுபடியும் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். கண்களில் தண்ணீர். ஒரு வசனம் இவளுக்கு ஞாபகம் வருது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த வசனம் இவளுக்கு ஞாபகம் வந்ததுமே அழ ஆரம்பிக்கிறான். எழுந்து உட்கார விம்பி 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 அழுது 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 மூக்க விரோதமா இவ்வளவு பாவம் பண்ணிட்டு மறுபடியுமா எனக்குள்ள வர மாட்டேங்கிறான். மறுபடியுமா என்னை என் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு வருஷம் இறங்க ஆண்டவரே, சாக பயமா இருக்கு, என்னை மன்னிப்பிறான். ஆண்டவர் உள்ளத்துல பேசுறான். என் பிள்ளையே, நான் உனக்குள்ளவே தான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன். உலகத்திலேயே எனக்கு முக்கியமான விலையேறப்பட்ட சொத்து நீ. அவர் சொன்ன அந்த வார்த்தை, God did not find me. என்னை ஆண்டவர் தேடி வந்து தெரிந்து கொள்ளவில்லை, எனக்காக அவர் காத்திருந்தார்.